இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு ஜூஸ் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முலாம்பழம் எடுத்துக்கோங்க. நமக்கு எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட் கிடைக்குதோ அதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரூட்டை. இது நம்ம மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம், முலாம்பழ சர்பத்துன்னு கூட சொல்லலாம், முலாம்பழ பால் சர்பத்துன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம அந்த ஃப்ரூட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நிறையா பால் சேர்த்து அடிக்க வேண்டாம், தெரிச்சிரும். அப்புறம் நல்லா அரைப்படவும் செய்யாது. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறோம். இது கூட விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட்டாயம் கிடையாது. ஐஸ்கிரீம் இல்லைன்னா கூட இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நன்னாரி சர்பத் அந்த இதை சேர்க்குறோம். நான் இப்போதைக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீதி இந்த பாலையும் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்ச் தான் இருந்தது, அதனால் அதை சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்க வேண்டியதாங்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது கூடவே ஐஸ் க்யூப் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மேலேயும் கொஞ்சமாக அந்த நன்னாரி சிரப், கொஞ்சமாக சப்ஜா சீடு. நம்ம சப்ஜா சீடை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். அதையும் மேலே சேர்த்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும்.